بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களிலே சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கொடிய அளவில் கொண்டு தள்ள போதுமானது என்று. அந்த காலத்துல சஹாபாக்கள் மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். யாருனாலும் இந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மிக இலகுவாக இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு பெரிய ஒரு காரணம் ரசூலுல்லாஹ், அவர்களுடைய தியாகம். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் அருட்கொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, நீங்க இறை நம்பிக்கையாளனாக ஆக மாட்டீங்க, ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீங்க. ஈமான்னா நம்ம அந்த 6 விஷயத்தோடு நிறுத்திடக்கூடாது. ஈமான குறித்து இஸ்லாம் பெருசா சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொண்டவங்களாக ஆக மாட்டீங்க. எப்போ? உங்களுடைய பெற்றோரை விடவும், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும், இன்னும் உலக மக்கள் அனைவரை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக நான் ஆகாத வரைக்கும் நீங்க உண்மையான இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நம்மளுடைய தாயை விட, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட யாரை நேசிக்கணுமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அப்ப நம்ம வெறுமனையே அல்லாஹ்வை நம்பிட்டோம், ரசூலுல்லாஹ்வை நம்பிட்டோம்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன், எதுக்காக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்? என்னுடைய தாயை நேசிக்கணும்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன 10 மாசம் பெத்து சுமந்து கஷ்டப்பட்டாங்க. என்னுடைய தந்தையை நேசிக்கணும்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்? ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செஞ்சாங்க, பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா ஆயிஷா அலி சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த நாள்ல இருந்து இறப்பு சந்திக்கிறது வரைக்கும் அவர்களுடைய குடும்பம் கோதுமை உணவை 3 நாட்களுக்கு மேல் வயிறார உண்ணது கிடையாது. இந்த அளவுக்கு வறுமை. எதனால? ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்த செல்வத்தோட வாழ்ந்திருக்கலாம்ல, அவங்களுடைய தகுதியை யூஸ் பண்ணி நல்ல செல்வ செழிப்போட குடும்பத்தை வச்சிருக்கலாம்ல. எதற்காக இந்த அளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தாங்க? எப்படியாவது நம்முடைய சமுதாயத்தை திருத்திடணும், மக்கள் இணை வைப்புல முங்கி இருக்காங்க, இவங்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அந்த ஒரு காரணம் தான் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு வாழ வச்சது. இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார். அந்த தூதர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. யார் துன்பப்படுறது? தன்னுடைய சமுதாயம் துன்பப்படுறது யாருக்கு கடினமா இருக்கான்? ரசூலுல்லாஹ்க்கு கடினமா இருக்கு, தாங்க முடியல. என்னுடைய தந்தை கடன்னால கஷ்டப்படுறாங்க, காசு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதற்காக நான் கவலையா இருக்கேன். அதுக்காக நம்ம கவலையா இருப்போம். என்னுடைய தாய் இல்லை என்னுடைய பிள்ளைகள்
நடந்துருச்சு, அதனால நான் கவலையா இருக்கேன், அதற்காக நம்ம கவலையா இருப்போம். யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்காக நம்ம கவலைப்படுவோமா? நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள எங்கேயோ இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு நம்ம வருந்துவோமா? மாட்டோம். ஆனா ரசூலா கவலைப்பட்டாங்க தன்னுடைய சமுதாயத்துக்காக. பல நேரங்கள் நம்ம கண்ணீர் சிந்துவோம், கவலைப்படுவோம். நமக்கு மிக பிடித்தமானவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய உயிர் பிரிந்துட்டுனா கவலைப்படுவோம். தன்னுடைய பெற்றோர்கள் திட்டாங்க, ரொம்ப கஷ்டமா போச்சு, அழுவோம், கண்ணீர் சிந்துவோம். சீரியலை பார்த்து கண்ணீர் சிந்துவோம். நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீம் தோத்துச்சுன்னா கண்ணீர் சிந்துவோம். இப்படி அற்பமான காரணங்களுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடிய நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருப்போமா? நம்ம கூடயே இருக்காங்களே உறவினர்கள், நண்பர்கள், இந்த உலகத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் நேர்வழி இல்லாம இருக்காங்களே, தர்காக்கு போறாங்களே, தாயத்து கட்டுறாங்களே, மௌலூது ஓதுறாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். இதனால நரகத்துல போய் விழுந்துருவாங்களே, இவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைச்சிடாதான்னு கண்ணீர் சிந்திருக்கோமா? மாட்டோம். ஆனா ரசூலா சிந்தினாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வே திருமறையில சொல்றான், இவர்கள் நம்பிக்கை கொள்ளாததுனால அவர்கள் நினைச்சு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீங்க போலே, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் மீது ரசூல்லா பாசம் கொண்டவர்களாக, கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டா அதை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டோம். கர்ப்பிணி மனைவி பிரசவ வலியோட துடிக்கிறா, இரவு நேரத்துல பிரசவ வலி வந்துருச்சு, கணவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை, எப்படியாவது தாயின் பிள்ளையும் காப்பாத்திட மாட்டோமா, ஒரு உயிரையாவது காப்பாத்திட மாட்டோமா அப்படின்னு துடிப்பான். அந்த நேரத்துல ஒருவர் வந்து உதவி செஞ்சா எப்படி இருக்கும்? மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் ஒரு உயிரையாவது காப்பாத்திட மாட்டோமா என்று இருக்கும் போது, ரெண்டு பேரையும், தாயையும் பிள்ளையும் காப்பாற்றும் போது அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அவன் மறப்பான அந்த உதவிய? வாழ்நாள் ஃபுல்லா நன்றியோட இருப்பான், மறக்க மாட்டான். இப்ப இந்த சிச்சுவேஷனை விட ரொம்ப மோசமா எங்க இருக்கும்? மறுமை நாளுடைய நிலைமை இருக்கும். யாரும் வரமாட்டாங்க, நமக்கு எந்த பரிந்துரையும் நமக்கு கிடையாது. தன்னந்தனியாக நிற்போம். தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு ஓடுவாள், சகோதரனை விட்டு ஓடுவாள், விரண்டு ஓடுவான். ஏன்? எங்க ஏன் நன்மை எவன் வாங்கிடுவானோ அப்படின்னு ஓடுவான். அப்படி இருக்கும்போது நமக்கு ரசூல்லா பரிந்துரை செய்வதற்காக வருவாங்க. ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு. அல்லாஹ் நாடினால் நான் அந்த பிரார்த்தனையை மறுமை நாள் என்னுடைய சமுதாயத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக நான் மாற்றி வைப்பேன். நமக்கு இப்படி ஒரு வரம் கிடைக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்னெல்லாம் செய்யலாம், செல்வ செழிப்போட வாழ்ந்துடலாமா, அப்படி நம்மளை பத்தி தான் நம்ம யோசிப்போம். ரசூல்லா எத்தனையோ நாட்கள், 3 நாட்களுக்கு மேல அடுப்பெரியாது ரசூல்லா வீட்டுல, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய அன்பு மனைவி கதீஜா அலி இழந்தாங்க, அவங்களுடைய மகன் இப்ராஹிம் இழந்தாங்க. அப்பெல்லாம் ரசூல்லா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கிட்ட கேட்கல. எதுக்காக கேட்டாங்க? நாளைக்கு மறுமையில தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றணும், நமக்காக பரிந்து பேசினாங்க ரசூல்லா. இதனாலதான் ரசூல்லாவை நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். எதனால நேசிக்கிறோம்? தாயை விட, தந்தையை விட, பெற்றோரை விட, உலக மக்கள் அனைவரை விடவும் எதுக்கு நேசிக்கணும்? ரசூலா நமக்காக பல அர்ப்பணிப்புகள் செஞ்சிருக்காங்க, தியாகத்தை செஞ்சிருக்காங்க. அதனால ரசூல்லாவை நேசிக்கிறோம், அளவு கடந்து நேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல போய் ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு? ரசூல்லாவை பார்த்து, நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவங்க, நீங்க தான் நோயை நீக்கக்கூடியவங்க, ரசூல்லாவை நேசிக்கிறோம் பேர்ல, ரசூல்லாவை புகழ்றோம் பேர்ல. எல்லாம் கரெக்ட் தான், ரசூல்லாவை நேசிக்கணும் தான். உலக மக்கள் எல்லாரை விடவும் ரசூல்லா தான் நேசத்துக்குரியவர்கள். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கலாமா? ரசூல்லா சொல்றாங்க, ஈசாவுடைய மகன், மரியமுடைய மகன் ஈசாவை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல
என்ன புகழ்ந்துராதீங்க. அப்படி யாராவது என்ன புகழ்ந்தா என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்க, நான் இறை தூதர்னு சொல்லுங்க, என்ன வரம்பு மீறி புகழ்ந்துராதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மௌலூதின் பேர்ல ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாரு? நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு முன்மாதிரி. ஆமா, ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் இறைவனிடமிருந்து, இந்த தூதரிடமிருந்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரி, ரோல் மாடல். ரசூலுல்லாஹ் தான் எங்க ரோல் மாடல்னு வாய் ஃபுல்லா முழங்குவாங்க, ஆனா வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டாங்க. இது ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் தான் ரோல் மாடல்னா ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்படணும். எப்படி கட்டுப்படணும்? முழுமையாக கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்யணும், எதெல்லாம் விட்டு தடுத்தாங்களோ அதை செய்யாம இருக்கணும். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு கட்டாயமிட்டாங்க, கட்டளையிட்டாங்க. நோம்பு பிடிங்கன்னு சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை எப்படி தொழ கண்டனோ அதே மாதிரி தொழுவேன். ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு நோக்க சொன்னாங்களோ அதே மாதிரி நோன்பு நோற்பேன். ஏன்னா நான் ரசூலுல்லாஹ் பின்பற்றுவேன். ரசூலுல்லாஹ் தான் எனக்கு ரோல் மாடல். எந்த ரசூலுல்லாஹ் தொழுகை நிலைநாட்ட சொன்னாங்களோ, நோன்பு நோக்க சொன்னாங்களோ அதே ரசூலுல்லாஹ் தான் புறம் பேசாதேன்னு சொன்னாங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொன்னாங்க, நல்லதையே பேசுங்க, என்னுடைய வாயிலிருந்து இயற்கையாகவோ செயற்கையாகவோ எந்த கெட்ட வார்த்தையை நான் பேசினதில்லை, நல்லதையே பேசுங்கன்னு சொன்னாங்க. எளிமையான திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தரும்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ரோல் மாடல் இல்லையா? இதுல ரசூலுல்லாஹ் பின்பற்ற வேண்டாமா? ரசூலுல்லாஹ் முன்மாதிரினா எல்லா விஷயத்திலையும் தானே முன்மாதிரி. நமக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை மட்டும் ஏற்று நடந்துட்டு, எதை நம்ம பின்பற்றினா நமக்கு பிரச்சனை வருமோ, சோதனை வருமோ, உறவுகளிடையே பிரிவு வருமோ அதெல்லாம் விட்டுறது. இதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றுறதா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதா இருந்தா முழுமையா கட்டுப்படணும், எல்லா விஷயத்திலுமே பின்பற்றணும். நபிகளார் மீது நேசம் வாழ்க்கையிலையா வார்த்தையிலையா? வாய் அளவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. நமக்கும் சஹாபாக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க. திருமணம் ஆயிருச்சு, திருமணத்துக்கு பிறகுதான் தெரியுது நம்ம திருமணம் பண்ணது பால்குடி சகோதரன். ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க, பால்குடி சகோதரன் திருமணம் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால்குடி சகோதரன் தெரிஞ்ச பிறகு நீங்க எப்படி கணவன் மனைவியா சேர்ந்து வாழ முடியும்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அந்த திருமணத்திலிருந்து ரெண்டு பேரும் விலகுறாங்க. நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா அது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு பிறகுதான். அதுதான் உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது. வெறும் வாய் வார்த்தையா நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னா சஹாபாக்கள் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரசூல் அல்லாஹ் சொல்லிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, கட்டுப்பட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் இந்த கேள்வியை எழுப்பணும். ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோமா, இல்ல வாய் வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோமா? எல்லா விஷயத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது நமக்கு தெளிவு வரும், நம்முடைய மாற்றம் வரும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவான அனில் ஹம்தி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.